வணக்கம். வேளாண்மையும் வாழாண்மையும் எம் இரு கண்கள் என்று போற்றுகின்ற நற்குடி வேளாளர் சமுதாயத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுநாதரை விட திருவள்ளுவர் 31 வருஷம் முந்தையவர் என்பதை கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும்போது ஏற்றுக்கொண்டார். அப்பதான் திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு ஒரு கான்செப்ட் உருவாக்குனாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவ ஆண்டு 2022, திருவள்ளுவர் ஆண்டு என்ன காலண்டர்ல 2053. இயேசு கிறிஸ்துவே திருவள்ளுவருக்கு அப்புறம் 31 வருஷம் கழிச்சு பிறந்தவர் என்பது உண்மையானால், செயின்ட் தாமஸை பார்த்துதான் திருக்குறள் எழுதினாரு திருவள்ளுவர் என்பது எவ்வளவு பெரிய கட்டுக்கதை. இது ஸ்டாலின் ஆமான்னு கேட்டுட்டு இருக்கிறாரு. வெக்கமா இல்லையா? திமுக வெக்கமா இல்ல? திமுக காரன்னு சொல்லிக்கிறதுக்கு வெக்கமா இல்ல? எப்படி நீ வெக்கம் வரும் உனக்கு? உங்க முன்னோடி ஈவே ராமசாமி நாயுடு தான் சொன்னார்ல, திருக்குறள் தங்கத்தட்டில் வைக்கப்பட்ட மலம்னு சொன்னாரு. அவர் தந்தைன்னு கொண்டாடுறோம் தமிழ்நாட்டுல. தமிழ்நாட்டு மக்களுக்கு வெக்கம் இல்ல. துக்ளக் ஷோ சொல்வார்ல, யாருக்கும் வெட்கம் இல்லை, அப்பன் தவறு பிள்ளைக்கு தெரிந்தால் அவனுக்கும் வெட்கம் இல்லை, அத்தனை பேரையும் படைத்தானே அந்த சிவனுக்கும் வெட்கம் இல்லை. அது மாதிரி யாருக்கும் வெட்கம் இல்லை. சிலப்பதிகாரத்தை, கம்பராமாயணத்தை, திருக்குறளை, நம்ம நாட்டினுடைய போற்றுதலுக்குரிய தமிழ் அறிஞர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட வார்த்தைகள் அர்ச்சிச்சாங்க அவங்க எல்லாம். அதனுடைய விளைவைத்தான் நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். இந்த டீகன்ஸ்ட்ரக்ஷன் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில், வேற எந்த மாநிலத்திலும் இல்லை. அதனாலதான் இவன் திருக்குறளை கை வைக்கிறாங்க. ஏன் இப்படி திருக்குறள் மேல குறி வைக்கிறாங்க? காரணம் என்ன தெரியுமா? பொதுவா எல்லாருக்கும் நல்லவனாக இருந்துட்டு போகணும்னு வள்ளுவர் நினைச்சதுதான் காரணம் நினைக்கிறேன். இதே திருக்குறள்ல தாமரை கண்ணான் உலகுன்னு வருது. தாமரை கண்ணான் யாரு? நம்ம ஸ்ரீதேவி மூதேவின்னு சொல்றோம். மூதேவியை பத்தி சொல்ற திருக்குறள்ல. அப்ப அதுவும் கிறிஸ்தவத்துல இருக்குதா? இந்திரனை பத்தி சொல்றாரு, இந்திரனின் சால பரிந்துன்னு சொல்றாரு திருவள்ளுவர் சொல்றாரு. வாமன அவதாரத்தை பத்தி சொல்றாரு, திருக்குறள்ல இருக்கு. ஒருமைக்கும் தான் பெற்ற கல்வி எளிமையும் ஏமா படைத்துன்னு சொல்றாரு. இது விவிலியம். அது இது கிறிஸ்தவ கருத்தா? பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் சொல்றாரு திருவள்ளுவர். ஒரு தடவை ஜெயகாந்தன் எழுத்தாளர் சொன்னாரு, இந்த மார்க்ஸ் எழுதின தாஸ் கேபிட்டல் புஸ்தகத்தை எல்லாம் நம்ம இந்தியா பூரா அச்சடிச்சு எல்லாம் கொடுக்க வேண்டாயா, இந்த தாஸ் கேபிட்டல் புஸ்தகத்துல என்ன இருக்கு அப்படின்றதுக்கு அந்த முகப்புல அட்டையில ஒரே ஒரு திருக்குறள் எழுதிப்படு, அதுக்கப்புறம் தாஸ் கேபிட்டல் புஸ்தகத்தை உள்ள திறந்து படிக்க வேண்டியதில்லை. என்ன படிக்கணும்? என்ன திருக்குறள்? பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தடை. இந்த ஒரு திருக்குறளை அச்சடிச்சு கொடுத்துரு, தாஸ் கேபிட்டல் வேண்டான்னு சொன்னாரு. உணவை பகிர்ந்து கொள்வது என்பது இந்துத்துவ பண்பாடு. அன்னம்பகு குர்வீதா அப்படின்னு சமஸ்கிருதத்துல சொல்றாங்க. உணவை பகிர்ந்து கொள்ளணும். நீங்க பகவத்கீதையில மாத்திரம் தனியாக சாப்பிடுவது பாவம்னு 80 இடத்துல வருது. 80 இடத்துல வருது. நீ தனியா சாப்பிட்டீங்கன்னா அது பாவம். எல்லாரோடையும் சேர்ந்து தான் சாப்பிடணும். காக்காய்க்காவது சோறு வச்சுட்டு தான் சாப்பிடணும். எறும்புக்காவது போட்டுட்டு தான் சாப்பிடணும். சொந்த பந்தங்களோட சேர்ந்து தான் சாப்பிடணும். உண்டிக்கழகு விருந்தோடு உண்ணல் தான் அப்படி சொல்லுது. எந்த கிறிஸ்தவ வேல்யூ அப்படி சொல்லப்பட்டிருக்கு? உணவை பகிர்ந்து சாப்பிடு என்கிற வேல்யூ உலகத்துல எந்த நாட்டுல இருக்கு? அமெரிக்காவுக்கு போங்க சாப்பிடுன்னு சொல்லுவானா? அரேபிய நாட்டுக்கு போங்க வீட்டுக்கு போனா சாப்பிடுன்னு சொல்லுவானா? சொல்ல மாட்டான். சாப்பிடுறேன்னு சொன்னா கோச்சுக்குவான். இந்தியாவுல மாத்திரம்தான் சாப்பிடாட்டி கோச்சுக்குவான். இதுதான் இந்துத்துவ பண்பாடு. உண்டு கெட்டது வயிறு, உண்ணாமல் கெட்டது உறவு அப்படின்னு சொல்லுவான். சாப்பிடாட்டி கோச்சுக்குவான். ஒண்ணுமில்லாதவனா கூட இருப்பான். ஆனா வீட்டுல போய் நீங்க சாப்பிட்டீங்கன்னா சந்தோஷப்படுவான். அப்படி பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல். உண்டாலம்மை உலகம் புறநானூர்ல சொல்றோம்ல, இந்திரர் அமிழ்தம் இயைவதாயினும் தமியர் உண்ணர். இந்திரனே அமிர்தம் கொடுத்து இதை சாப்பிட்டா நீ சாகவே மாட்டடா, உனக்கு நீடித்த வாழ்வு அமர வாழ்வு அப்படி சொன்னா கூட அந்த அமிர்தத்தை எடுத்துட்டு போய் பாப்பானா, நான் மட்டுமா சாப்பிடுறது, யாராவது ஒருத்தரோட சேர்ந்து சாப்பிடுவோமே நினைப்பானா. இவனுக்கு பேச்சு துணைக்கு ஒரு ஆள் வேணும்ல, இவன் மட்டும் வாழ்ந்து என்ன பண்றான்? இந்திரர் அமிர்தம் வாயினும் தமியர் உண்ணர். இது இல்ல இந்துத்துவ பண்பாடு. இதைத்தான் நாம சொல்லியிருக்கோம் திரும்ப திரும்ப, வேற வேற வார்த்தைகள்ல சொல்லியிருக்கோம். இதையெல்லாம் திட்டம் போட்டு அழிப்பதற்கு சிலர் முயற்சி செய்கிறார்கள். அதற்கு தமிழ்நாட்டில் சில அரசியல்வாதிகள் முயற்சிக்கிறாங்க. வழக்கமா தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு பிரியாணி பிடிக்கும்னு எனக்கு தெரியும், எங்க இருந்தெல்லாம் பிரியாணி வரும்னு. இப்பதான் கேக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த பிரியாணி கேக்கும் படுத்துற பாடு இருக்க, விதவிதமான கேக் சாப்பிடுறாங்க, விதவிதமா பிரியாணி சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு போங்க, சந்தோஷமா இருங்க. ஆனால் அதற்கு நீங்கள் காவு கொடுப்பது திருவள்ளுவராக இருக்கணும், திருக்குறளையா காவு கொடுக்கணும். இது தவறு. ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னு சொன்னா, இந்து மதத்திற்கும் மற்ற மதங்களுக்கும் அடிப்படையில வேறுபாடு உண்டு. இப்ப மேடையில சுவாமிஜி இருக்கார்.
இவரது வாழ்க்கை யாருக்கு? ஒரு இந்துவை இந்துவாக வாழ வைப்பதற்காக சாமிஜி இருக்கார். ஒரு இந்துவை இந்துவின் பெருமை தெரிந்து கொள்வதற்காக சாமிஜி இருக்கிறார். ஆனால் இதுவே மற்ற மதங்கள் என்ன? அவங்களும் ஒரு இந்துவை அவங்க மதத்துக்கு கொண்டு போறதுக்கு தான் அவங்க அப்படி இருக்காங்க. ஒரு சர்வ மத உரையாடல நான் கேட்டேன். எல்லா மதமும் இருந்தாங்க. குறிப்பா கிறிஸ்தவ பாதிரியார்கள் இருந்த அந்த உரையாடல்ல நான் கேட்டேன், எல்லா மொழிகளிலும் ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான பகவத்கீதை புத்தகம் அச்சடிக்கப்படுகிறது இந்தியாவுல. தமிழ்ல, தெலுங்குல, மலையாளத்துல, ஹிந்தியில ஆயிரக்கணக்கில் கீதை புத்தகம் அச்சடிக்கிறோம். இந்துக்களுக்காக அச்சடிக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் எல்லா மொழிகளிலும் லட்சக்கணக்கில் பைபிள் புத்தகம் அச்சடிக்கிறோம். அதுவும் இந்துக்களுக்காக தான் அச்சடிக்கிறோம். இது என்னையா சமய சார்பற்ற தன்மை? இந்த நாட்டுல பைபிள் அச்சடிச்சாலும் இந்துக்களுக்கு தான், கீதை அச்சடிச்சாலும் இந்துக்களுக்கு தான். இப்படிப்பட்ட ஒரு சமய சார்பற்ற தன்மையை பாரதிய ஜனதா கட்சி ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளாது என்பதுதான் பாசிட்டிவ் செகுலரிசம். இதை சொன்னா வகுப்புவாதிங்கிறான். எல்லா மதத்தையும் சமமாக நடத்து என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி வகுப்புவாத கட்சி. ஒவ்வொரு மதத்திற்கும் சலுகை கொடு, உரிமை கொடு, சிறுபான்மைகளை தாஜா பண்ண, அவன் காலை நக்கி குடின்னு சொன்னா அது செகுலரிசம். அப்படிப்பட்ட செகுலரிசம் வேண்டான்னு சொல்றோம். இந்தியாவுக்கு வேண்டாம். எல்லா மதங்களையும் மதிப்பவன் தான் இந்து. எல்லா தெய்வங்களையும் ஏற்று போற்றுவன் தான் இந்து. ஐ ரெஸ்பெக்ட் பைபிள் பட் ஐ வில் நாட் அக்செப்ட் பைபிள். ஐ ரெஸ்பெக்ட் இஸ்லாம் பட் ஐ வில் நாட் அக்செப்ட் இஸ்லாம். உன் மதத்தை நீ வழிபடுவதை, உனது புனித நூலை, உனது கடவுளை நான் மதிக்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் நான் இஸ்லாமாக மாற வேண்டிய அவசியம் இல்லை, நான் கிறிஸ்தவனா மாற வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி நீயும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அப்படி சொல்லும் போது நீ என்னை வகுப்புவாதின்னு சொல்றேன். உன் புனித நூலை நீ எப்படி ஏற்றுக்கொள்கிறாயோ அப்படி எனது புனித நூலையும் நீ மதிக்கணும்னு சொல்லும் போது நீ வகுப்புவாதி, நீ இந்துத்துவவாதி, நீ பிரிவினைவாதி என்று பேசினால் ராமகோபாலன் சொல்வார், பச்சை குத்திட்டு வரேன்டா, நான் வகுப்புவாதின்னு நெத்தில பச்சை குத்திட்டு வரேன்னு சொல்வார். அப்படி நாங்கள் பச்சை குத்திட்டு வர தயார். இதற்காகத்தான் நாங்க இருக்கிறோம். அந்த தேசத்துல ஆட்சி அதிகாரம், பிரதமர், முதலமைச்சர், மேயர், கவுன்சிலர் எல்லாம் வரும் போகும். இந்துவா பிறந்தோம், இந்துவா சாவோம். இதுதான் பாரதிய ஜனதா. அதுக்குதான் அர்ஜுன் சம்பத் இருக்காரு, அதுக்குதான் சுவாமிஜி இந்த மேடையில் அமர்ந்திருக்காரு. வேற எதுக்கு இருக்கணும்? எப்படிப்பட்ட திரிபுவாதங்கள் பண்றாங்க பாருங்க. கிழவன் சேதுபதினு ராமநாதபுரத்துல ஒரு மன்னன் இருந்தார். ஒரு கிறிஸ்தவ பாதிரியாருக்கு மரண தண்டனை விதிச்சிட்டார். அந்த பாதிரியார் பேரை மறந்துட்டேன். இல்ல டி நோபல் இல்ல, பிரிட்டோ. கிழவன் சேதுபதி. அதை பத்தி வரலாற்று எழுதுறான். அவர் மதவெறி கொண்டவர் அந்த மன்னர் கிழவன் சேதுபதி. அதனால கிறிஸ்தவ மதத்தை இவர் பரப்புகிற காரணத்தினால் இவர் மீது கொலை குற்றம் சாற்றி அவருக்கு மரண தண்டனை விதித்து விட்டார். அவுட் ஆஃப் ரிலிஜியஸ் இன்டாலரன்ஸ் he was killed அப்படின்னு சொல்றான். இதை பற்றி இன்னொரு வரலாற்று அறிஞர் ஆய்வு செய்திருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு, ஏன் இந்த மரண தண்டனை விதிச்சாரு கிழவன் சேதுபதி என்பதை பத்தி மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் இருக்கிற ஒரு வரலாற்றுத்துறை பேராசிரியர் ஒருத்தர் அவர் சொல்றார், தடியத்தேவர் அப்படின்னு ஒருத்தர் ராமநாதபுரம் சமஸ்தானத்தில் இருக்கிறார் ஆட்சியில. அவரை இந்த பாதிரியார் கிறிஸ்தவரா மாத்திட்டாரு, தடியத்தேவரை. அந்த தடியத்தேவருக்கு 2 மனைவி. இப்ப கிறிஸ்டியன் எத்திக்ஸ் படி அட் அ டைம்ல ஒரு வைஃபோட தான் இருக்க முடியும். நீ வாழ்க்கையில் எத்தனை கல்யாணம் பண்ணலாம், டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். பட் ஒரு சமயத்துல ஒரு மனைவியோட தான் இருக்க முடியும், கிறிஸ்டியன் எத்திக்ஸ். அப்ப தடியத்தேவருக்கு 2 மனைவி. இப்ப அவருக்கு ஒரு பிரச்சனை வருது. அவர் போய் பாதிரியார்ட்ட கேட்கிறாரு, நீங்க உன்னோட தான் இருக்கணும்ங்கிறீங்களா, 2 இருக்கு, என்ன பண்றது? ஏதாவது ஒண்ணா கலட்டி விட்டுரு அப்படிங்கிறார். டிவோர்ஸ் பண்ணிரு. விவாகரத்துன்ற கான்செப்டே இந்து மதத்துல இல்ல, அப்ப இல்ல, கிழவன் சேதுபதி ஆட்சியில இல்ல. அப்ப தடியத்தேவர் ரொம்ப புத்திசாலி. அவர் என்ன பண்றாரு, வயசான அம்மாவை கலட்டி விட்டுட்டு இளம் மனைவியை கூட வச்சுக்கிறாரு. அந்த அம்மா கிழவன் சேதுபதிக்கு சொந்தக்கார பிள்ளை. அந்த முதல்ல விவாகரத்து பண்ணி விட்டாரு தடியத்தேவர், அவரு கிழவன் சேதுபதிக்கு ஏதோ அக்கா, அண்ணன், தங்கச்சி முறை. அந்த அம்மா நேர அரண்மனைக்கு போய் சேதுபதி மன்னரை பார்த்து, அண்ணே இப்படி ஆகி போச்சு, என்னை கலட்டி விட்டாரு, அந்த பிள்ளைய வச்சுட்டு நீ விவாகரத்துனா என்னன்னு தெரியாதப்போ ஏன் இப்படி நடந்துச்சுன்னு மந்திரிகள்கிட்ட கேட்கிறார் கிழவன் சேதுபதி. இல்ல, அவர் கிறிஸ்தவத்துக்கு மதம் மாறிட்டாரு, அதனால அவர் 2 மனைவியோடு இருக்க முடியாது, ஒரு மனைவி விவாகரத்து போயிட்டாரு. இந்த அம்மா கொஞ்சம் வயசானதுனால ஈஸியா விவாகரத்து போயிட்டாரு. அப்படி எத்தனை பேரை மதம் மாத்திட்டு இருக்கிறார் அந்த பாதிரியார்னு கேட்டார் கிழவன் சேதுபதி. அது 100கணக்கில் மாத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. என்னென்னமோ சொல்றாங்க, இந்துக்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு மந்திரிகள் சொல்றாங்க. இப்போ கிழவன் சேதுபதி மந்திரிகளோட ஆராய்ச்சி பண்றாரு. இப்படி ஒருத்த மதம் மாறினதுக்கு இப்படி ஒரு பொண்ணை வாழ்க்கையில நிராகதியா விட்டு தெருவில் விட்டானே, நம்ம ஆட்சியில இன்னும் இந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த அவலம் நேர்ந்தால் என்ன செய்வது அப்படின்னு யோசிச்சு
இதுக்கு வேற வழியே இல்லப்பா, இவனை பிசிக்கலா எலிமினேட் பண்ணணும்னு சொல்லி அவனுக்கு மரண தண்டனை வழங்குகிறார் கிழவன் சேதுபதி. It's not out of religious intolerance. It is out of the immense compassion on Indian women. பெண்கள் மீது இருக்கிற பேரன்பினால் அந்த மரணம் நடந்தது. அப்படி சொல்லி ஒரு வரலாற்று ஆசிரியர் எழுதியிருக்கிறாரு மதுரை பல்கலைக்கழகத்துல. இந்த தடியத்தேவர் கதையை அப்படி எழுதிய வரலாற்று ஆசிரியர் கிறிஸ்தவர். ஒரு கிறிஸ்தவ வரலாற்று அறிஞர் தான் இது நான் சொன்ன இந்த கதையை, ஏன் இது நடந்தது, இந்த மரண தண்டனை ஏன் விதிக்கப்பட்டது என்பதை பற்றி எழுதியிருக்கிறார். நாம என்ன புரிஞ்சுக்கிறோம்? ரிலிஜியஸ் இன்டாலரன்ஸ். அவருக்கு மத சகிப்புத்தன்மை இல்லாத காரணத்தினால அவர் அதை செய்து விட்டார் அப்படின்னு நினைக்கிறோம். தவறு. இப்படி என்ன வேணாலும் பண்ணலாமே. நான் திண்டுக்கல் மாவட்டத்தில் RSS செயலாளரா இருந்தேன். காவல் நிலையத்தில் ஒரு வழக்கு. நம்ம தம்பிகள் 2-3 பேர் போய் சோறு விளம்பரத்துல மாத்தி திருத்தி எழுதிவிட்டான். என்ன, இயேசு ஜீவிக்கிறார்னு போட்டிருக்கு, இவன் இந்த ஜீயை எடுத்துட்டு டிவிக்கிறார்னு போட்டான். இயேசு விடுவிக்கிறார் அப்படின்னு போட்டிருக்கு, அந்த விடுவிக்கிறார வீன்னு மாத்திட்டான், இயேசு விடுவிக்கிறார் அப்படின்னு போட்டு. இப்ப நான் சொல்றேன், இந்தியாவில முதல் ரியல் எஸ்டேட் பண்ணவர் இயேசுதான். இயேசு விடுவிக்கிறார். நரேந்திர மோடியை விடவும் முன்னாலேயே முன்தோன்றிய மூத்த குடி டீ வித்தவர் இயேசுதான். இயேசு டீ விக்கிறார் சொல்லலாமா? இன்று நாம் எல்லாம் நன்றி சொல்ல வேண்டிய 2 நபர்கள் இருக்கிறாங்கன்னா, ஒருத்தர் தமிழறிஞர் என்று சொல்லிக் கொள்கிற தெய்வநாயகம், இன்னொருத்தர் அண்ணன் திருமாவளவன். இந்த 2 பேருமாக சேர்ந்துதான் இந்த மேடையில பாரதிய ஜனதா கட்சி, இந்து மக்கள் கட்சி, கல்யாண சுந்தரம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி, கட்சி சாராத சன்னியாசிகள், துறவிகள், தமிழறிஞர்கள் எல்லாம் ஒரே மேடையில் இணைத்த பெருமை இவர்களைத்தான் சாரும். இது எந்த கட்சியும் இல்லை, இது திருக்குறள் கட்சி. இன்று மேடையிலே அமர்ந்திருக்கிற கட்சி திருக்குறள் கட்சியாக இங்கே அமர்ந்திருக்கிறது. முதல்ல திருக்குறள் உலக பொதுமறையா என்பதிலேயே எனக்கு சந்தேகம் உண்டு. அறிஞர்கள் வருத்தப்படக்கூடாது. திருக்குறள் உலக பொதுமறை இல்ல. ஏன் இல்ல? திருக்குறள் அறம்பொருள் இன்பம் என்று சொல்கிறது. உலகத்தின் எந்த நாகரிகமும் எந்த பண்பாடும் அதை ஏற்றுக்கொண்டதில்லை. அதை ஏற்றுக்கொள்கிற ஒரே பண்பாடு இந்துத்துவ பண்பாடு. அறத்துப்பாலின் இறுதி அதிகாரத்துல ஊழ்வினை சொல்லப்பட்டிருக்கிறது. 10 பாடல் ஊழ்வினை சொல்லப்பட்டிருக்கிறது. ஊழ்வினையை ஏற்றுக்கொள்கிற எந்த சித்தாந்தமும் உலகத்தில் இல்லை. திருக்குறள் மாத்திரம்தான், இந்துத்துவம் மாத்திரம்தான் ஊழ்வினையை ஏற்றுக்கொள்கிறது. ஒருமைக்கும் தான் பெற்ற கல்வி, எளிமைக்கும் ஏமாப்புடைத்து என்று 7 பிறவிகள் இருப்பதாக சொல்லுகிறது இந்துத்துவ சிந்தனை. இது கிறிஸ்தவமும் கிடையாது, இஸ்லாமும் கிடையாது, உலகத்தில் எந்த நாகரிகமும் கிடையாது. இது எப்படி உலக பொதுமறை ஆகும் என்று எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை திருக்குறளுக்கு உலக பொதுமறை அந்தஸ்து கொடுக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டில் அறிஞர்கள் ஆசைப்பட்டால், இந்துத்துவ சிந்தனை தான் உலக பொதுமறை என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்துத்துவம் தான் உலக பொதுமறை. அதை தவிர திருக்குறள்ல, திருவள்ளுவர்ல எதுவும் சொல்லவில்லை. இந்திய இலக்கியங்கள் எல்லாம் திரும்ப திரும்ப சொல்வதெல்லாம் 4 கருத்துக்கள் தான். அறம் பொருள் இன்பம் வீடு. இது வடமொழி வார்த்தையில சொல்ல வேண்டும் என்றால் தர்ம அர்த்த காம மோட்சம். அங்கே காளிதாசனும் சாணக்கியனும் வேதங்களும் உபநிடதங்களும் தர்ம அர்த்த காம மோட்சம் என்று எதை சொன்னார்களோ அதைத்தான் வள்ளுவன் அறம்பொருள் இன்பம் வீடுன்னு சொல்லியிருக்கிறான். இளங்கோவடிகள் அறம்பொருள் இன்பம் வீட்டுக்குள்ளதான் சிலப்பதிகாரம் எழுதியிருக்கிறார். அறம்பொருள் இன்பம் தானே இருக்கு, வீடு என்ற ஒரு பால் இல்லையேன்னு கேட்கலாம். திருவிக்கா சொல்றாரு, வீடு திருக்குறள்ல இந்த 3 பால்களிலும் விரவி கிடப்பதுதான் வீடு அப்படின்னு சொல்றாரு. இது அங்கே திருத்தி இதுக்கு ஒரு வியாக்கியானம் கொடுத்து இதை கிறிஸ்தவ நூல் என்று நிரூபிக்க முயற்சித்து இந்த கூட்டமே திருவள்ளுவர் இந்துதான் என்று நிரூபிப்பதற்காக டிஃபென்ஸ் கேம் இல்ல, இது அஃபென்ஸ் கேம். திருவள்ளுவர் இந்து இல்லை என்றால் இந்த நாட்டில் யார் இந்து என்று கேட்கிற கேம் இது. யார் இந்து? திருவள்ளுவர் இந்து இல்லை என்று மறுத்து விட்டால் யார் இந்துவா இருக்க முடியும்? இப்படிதான் ஒரு காலத்துல ராமகிருஷ்ண மடம் ராமகிருஷ்ண மிஷனே இந்து இல்லைன்னு சொல்லி ஒரு வாதம் வச்சாங்க. விவேகானந்தர் இந்து இல்லைன்னா யார் இந்து? அப்படி இந்த நாட்டில் ஒரு டி இந்துவைசேஷன் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை, டி இந்துவைசேஷன். இந்துவை இந்துவாக இருக்க செய்யாத ஒரு சித்தாந்தம் ஒரு 200 ஆண்டுகளாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அதுக்கு தமிழ்நாட்டில் அது அதிகமாக அதை வளர்த்தெடுக்கிற சிந்தனை தான் இந்த திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம். இங்க இருக்கிற இடதுசாரிகள், பொது உடைமை பேசுறவன், சின்ன பிரிஞ்சு குரூப், இவங்க எல்லாம் அதை முன்னெடுத்து செல்கிற சக்திகள். இந்த அபாயத்தை நாம புரிந்து கொள்ளணும். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்.
உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும். ஒரு பேராசிரியர் ஒருத்தர், ஒரு தேசிய கட்சியைச் சேர்ந்த பேராசிரியர் திருவள்ளுவரை பற்றி பேசுகிறார். திருவள்ளுவரை பற்றி பேசுவதற்கு பிராமணியத்துக்கும் திராவிடத்துக்கும், பிராமணியத்திலும் திராவிடத்திலும் ஊறிப்போயிருக்கிற எவனுக்குமே அருகதை இல்லை. கருணாநிதி 31 ஆண்டுகள் முந்தி பிறந்தவர் என்று ஏற்றுக்கொண்டு தமிழ்நாடு அரசின் சார்பாக வெளியிட்ட நாட்காட்டியில் 31 ஆண்டுகள், கிறிஸ்து பிறப்பதற்கு 31 ஆண்டுகள் முன்பாக பிறந்தவர் திருவள்ளுவர் என்று குறிப்பிட்டாராம். நற்குடி வேளாளர் வரலாற்றில் கண்ட பாண்டியர் மரபு விளக்க அட்டவணை என்று ஒரு அட்டவணையை திருநெல்வேலி பேட்டையைச் சார்ந்த சைவ திரு ஆறுமுக நயினார் பிள்ளை என்ற ஒரு சைவ பெரியவர், பெரும் புலவர் அதிலே குறிப்பிடுகிறார். காணப்பேரையில் கடந்த உக்கரப்பெருவெழுதி என்ற பாண்டியன், அவனுடைய காலமானது கிமு, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால் 200 ஆண்டுகள் என்று குறிப்பிடுகிறார். அவன் காலத்தில் இறையனாரக பொருள் இவனுக்கு கிடைத்ததாக குறிப்பிடுகிறார். இவன் காலத்தில் இந்த காணப்பேரையில் கடந்த உக்கரப்பெருவெழுதி ராசசூயம் வேட்ட பெருநற்கிள்ளி சோழன், சேரன், மாரிவெண்கோ மூவரும் ஒற்றுமையாக இருந்தார்கள், ஒற்றுமைப்பட்டிருந்தனர் என்று குறிப்பிடுகிறார். திருக்குறளும் இவன் காலத்தில் உண்டானதே என்று கூறுகிறார். அந்த காணப்பேரையில் கடந்த உக்கரப்பெருவெழுதி கிமு 200. அந்த உக்கரப்பெருவெழுதி திருவள்ளுவ மாலையில் திருக்குறளை போற்றி ஒரு பாடல் ஒன்று பாடியிருக்கிறான் பேராசிரியர் ஐயா. அந்த திருவள்ளுவ மாலை போய் படித்து பாருங்கள். திராவிட முன்னோடியான ஈவே ராமசாமி பெரியார், ஈவே ராமசாமி நாயுடு, பெரியாருங்கிறது நீங்கள் வச்சுக்கோங்க, திராவிடர்கள், திருக்குறள் தங்கத்தாம்பாளத்தில் வைத்த மலம்னு சொன்னார். நீர் சொல்கிறீரு, நீங்கள் என்ன சொன்னீங்க? உங்களுடைய முன்னோடியான பெரிய வாளு ஆண்டாள் திருப்பாவையில் தீக்குறளை சென்றோதோம் என்று சொன்ன அந்த அடிகளுக்கு அந்த அம்மா சொன்னது, ஆண்டாள் தமிழ் பாசுரம் பாடிய அந்த ஆண்டாள் சொன்னது, தீமை பயக்கின்ற குறளை புரணி பேசுவதை சென்று சொல்ல மாட்டோம் ஓதோம் என்று குறிப்பிட்டதை உங்களுடைய பெரிய வாளு தீமை பயக்கின்ற திருக்குறளை சென்று ஓத மாட்டோம் என்று குறிப்பிட்டார். இப்படி பிராமணியமும் திராவிடமும் கைகோர்த்து கொண்டு தமிழையும் தமிழருடைய முன்னோனான மூத்தோனான தமிழ் தாத்தாவான திருவள்ளுவ பெருந்தகையையும் கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். எத்தனை கல்வெட்டுகளை மைசூருக்கு கடத்தி சென்றிருக்கிறீர்கள், எத்தனை கல்வெட்டுகளை அடித்து நொறுக்கி உடைத்திருக்கிறீர்கள். இப்படி தமிழருடைய பெருமை பரவக்கூடாது என்பதிலே பிராமணியமும் வருடிகளாக நீங்கள் இருக்கக்கூடிய அந்த பிராமணியத்தை சார்ந்த கட்சியும் திராவிடமும் கைகோத்து கொண்டிருக்கிறது என்பதை இனியும் உங்களை நம்பி ஏமாற தமிழர்கள் தயாராக இல்லை. ஆதி பகவன் என்பதற்கு உங்களுடைய பிராமணியம் கட்டியிருக்கிற ஒரு ஆபாசமான கதை. திருவள்ளுவரையும் ஔவையாரையும் தமிழ் புலவர்கள் அனைவரையும் கேவலப்படுத்திய ஒரு கதை ஒன்று உண்டு. அதை வழிமொழிந்தவர்கள், கதை கட்டியவர்கள் நீங்கள் அடிவருடி கொண்டிருக்கக்கூடிய பிராமணியர்கள், அதை வழிமொழிந்தவர்கள் திராவிடர்கள். ஆதி பகவன், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஆதி என்பதிலே ஈ விகுதி பெண்பாலுக்குரியது. அது இந்த உலகத்தை ஈன்றெடுத்த அம்மையை குறிக்கக்கூடியது. பகவன் என்பதிலே உள்ள இன் விகுதியானது சிவபெருமானை குறிக்கக்கூடிய ஆண்பால் விகுதி, அது அப்பனை குறிக்கக்கூடியது. அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் என்று ஆதி பகவன் முதற்றே உலகு, உலகத்துக்கு முதல்வனாக திகழ்கிறவன் அம்மையப்பன் என்று குறிப்பிட்டதை அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் என்று திருவள்ளுவர் குறிப்பிட்ட அந்த கருத்தை திருக்களிற்றுப்படியாரிலே எங்கள் தமிழ் சைவ சான்றோர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். உங்களுடைய வர்ணாசிரமம் என்ன பேசுகிறது? 4 வர்ணம் பேசுகிறது. பிராமண, க்ஷத்திரிய, வைசிய, சூத்ராள் என்று குறிப்பிடுகிறீர்கள். ஆனால் எங்கள் திருவள்ளுவ பெருந்தகை பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் என்றான். பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் என்றால் மனித பிறவியை மட்டுமல்லாமல் எறும்பு முதல் யானை ஈராக உள்ள அனைத்து உயிரினங்களையும் ஒன்றாக கருதியவர்கள்தான் தமிழ் செய்வர்கள். ஐயா, நீங்கள் பேராசிரியர் ஐயா இல்லை, மைக்ரோபயாலஜியில் வைரஸ், அமீபாவிலிருந்து நீலத்திமிங்கலம், உங்களுக்கு ஆங்கிலத்தில் சொன்னால் தானே புரியும், ப்ளூ வேல் முடிய இருக்கக்கூடிய பெரிய உயிரினம் வரையிலும் எந்த உயிரினத்திலும் வேறுபாடு கருதாதவர்கள் தமிழ் செய்வர்கள். சிவபெருமான் எங்களுக்கு அப்படி வேறுபாடு
காட்டக்கூடாது என்று குறிப்பிட்டிருக்கிற காரணத்தினால எங்களுடைய தமிழ் தாத்தாவான திருவள்ளுவர் இந்து அல்லர் அல்லர் அல்லர், அவர் இந்துவே இல்லை இல்லை இல்லை, அவர் ஒரு தமிழர் சைவர், தமிழ் சைவ மரபை முன்னோக்கி கொண்டு செல்ல வந்த ஒரு ஞானி. அவரை உம்முடைய இந்து என்ற கூட்டுக்குள்ளே காவி கூட்டுக்குள்ளே அடைக்க முயற்சிக்காதீர்கள். திருவள்ளுவர் ஒரு தமிழ் சைவர். இப்படி நீங்கள் திராவிடமும் பிராமணியமும் கைகோர்த்து கொண்டு தமிழர்களை அழிப்பீர்கள் என்று தெரிந்துதான் அன்றைக்கே புரட்சி கவிஞன் பாவேந்தன் பாரதிதாசன் பாடினான், பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது என்று. உங்களை சார்ந்தவன் ஒருவன் ஒரு கவிஞன் பாடினான். அவன் என்ன பாடினான் என்றால், மாடனை காடனை வேடனை போற்றி மயங்கும் மதியிலிகாள் எதனூடும் நின்றோங்கும் அறிவொன்றே தெய்வம் என்று ஓதி அறியீரோ என்று. அப்போ எங்களுடைய மாடசாமி, தமிழர்களை வணங்குகிற மாடசாமி, காடன் போன்ற தெய்வங்களெல்லாம் தெய்வங்கள் கிடையாதான். உங்களுடைய தெய்வங்கள் உயர் வடிவத்தில் இருக்கிற தெய்வங்கள் மட்டும்தான். மாடன் யாரியா? மாட்டு மேலே வர்றவன் யார்? எங்கள் சிவபெருமான். அந்த மாடசாமியை சிவபெருமானை இழிவாக அன்றைக்கே பாடினான் உங்கள் கவிஞன். எதனூடும் நின்றோங்கும் அறிவு வெறும் ஒரு அறிவு, ஒரு ஜடப்பொருள் ஐயா. அந்த அறிவை போய் தெய்வம் சொல்கிறீங்களே, அதைத்தான் வணங்கணுமா? நாங்கள் சிவபெருமானை வணங்கக்கூடாதா? உங்கள் திராவிடம், நீங்கள் கைகோர்த்து கொண்டிருக்கிறீர்களே திராவிடம், அவன் அறிவாலயம்னு ஒன்று கட்டினான். அறிவுக்கு கோயில் கட்டுறானா? அறிவுக்கு. சிவபெருமானுக்கு கோயில் கட்டிய அந்த வீர பரம்பரையில், ராஜராஜ சோழனுடைய பரம்பரையில் வந்தவர்கள் நாங்கள். பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது, சிறுத்தையே வெளியில் வா. உணர்ச்சி கவிஞன் காசி ஆனந்தன் ஈழக்கவிஞன் பாடினான், இருப்பாய் தமிழா நெருப்பாய் இருந்தது போதும் இதுவரை செருப்பாய் என்று. அந்த இப்படியா திருவள்ளுவரை பற்றி பேசுகிறீங்க? நீங்களே சொல்கிறீங்க ஹிந்து மதம்னு. ஹிந்துத்து மதம் பிடித்த யானை என்பது உலக வழக்கு. மதம் என்ற தமிழ் சொல்லுக்கு செருக்கு என்று பொருள். மதம் பிடித்த யானையால் அழிவு, மதம் பிடித்த ஹிந்துவாலும் ஹிந்து மதத்தாலும் அழிவு. ஆனால் எங்கள் தமிழர்கள் சமயம் என்ற சொல்லை பயன்படுத்துகிறார்கள். சமயம் என்ற சொல்லுக்கு பக்குவப்படுத்துதல் என்று பொருள். சைவ சமயமானது ஆன்மாக்களை, உயிர்களை பக்குவப்படுத்தி இறைவனுடைய திருவடியிலே சென்று சேர்க்கும் என்பதே எங்களுடைய கொள்கை. அத்தனை பேரையும் படைத்தானே அந்த சிவனுக்கும் வெக்கமில்லை என்று துக்ளக் சொன்னான்னு சொல்கிறீங்க. திருவள்ளுவ பெருந்தகை பிறப்பொக்கும் எல்லா உயிருக்கும் என்றார். இப்படி வர்ணாசிரமம் பேசக்கூடிய நீங்கள் அத்தனை பேருமே பாரசீகத்திலிருந்து வந்த வந்தேரிகளுடைய அடிவருடிகள் தானே ஐயா. உங்களுடைய கட்சியிலே, உங்களுடைய ஒன்றிய அரசிலே ஒரு முக்கியமான பொறுப்பிலே இருக்கக்கூடிய ஒருவருக்கு ஷாங்கிற ஒரு பாரசீக பெயரே வச்சுருக்கீங்களே. நீங்கள் போய் பேசலாமா இதை பற்றியெல்லாம்? சிவன் அத்தனை பேரையும் படைத்தான்னு வேக்காட்டுத்தனமாக அந்த ஆள் சொல்லியிருக்கிறான். சிவபெருமானை நிந்தனை செய்து தானே உங்களுடைய ரிக், யசூர், சாம, அதர்வன வேதங்கள் பேசுகின்றன. அப்படிப்பட்ட ஒரு அயோக்கியத்தனத்தை, சிவபெருமானை நிந்திப்பதை வழக்கமாக கொண்டவர்கள் நீங்கள். பிறவா யாக்கை பெரியோனான ஒரு தாயின் வயிற்றிலே பிறக்காத தாயுமில்லை தந்தையில்லை என்று சிவபெருமான் குறிப்பிட்ட, சிவபெருமானை பற்றி மாணிக்க வாசகர் குறிப்பிட்ட, ஒருவன் என்னும் ஒருவன் காண்க என்று இந்த பிரபஞ்சம் முழுமைக்குமே ஒரே இறைவனாகிய சிவபெருமானை இழிவுபடுத்துகிற விதமாக, கேவலப்படுத்துகிற விதமாக சிவஜெயந்தி என்ற பெயரிலே சிவனுடைய பிறந்த நாளை கொண்டாடிய, சிவபெருமானுடைய பிறந்த நாளை கொண்டாடி அவனை இழிவுபடுத்தியவர்கள் நீங்கள். மூதேவியை பற்றி திருவள்ளுவர் சொன்னாருன்னு சொல்கிறீங்க. அவருடைய தாயான, தாய் தெய்வமான சிவபெருமானுடைய திருவருளான, எங்களையெல்லாம் ஈன்றெடுப்பதற்கு காரணமாக இருந்த தாய் தெய்வமான தமிழருடைய கொற்றவையை, மூத்த தேவியை மூதேவி என்று நீங்கள் இழிவுபடுத்தியதோடு மட்டுமல்லாமல் தமிழர்களையும் சொல்லச் செய்த துரோகிகள் நீங்கள். உங்கள் கூட்டம் எங்களை அப்படி சொல்லச் செய்தது. ஆனால் திருவள்ளுவ பெருந்தகை மூத்த தேவியை தவ்வை, மாமுகடி என்று தான் சிறப்பித்து சொல்லியிருக்கிறாரே தவிர மூதேவி என்று குறிப்பிடவில்லை. இந்திரனிலும் சாலப்பரிந்துன்னு ஒரு திருக்குறள் அடி இருப்பதாக சொல்லுகிற ஐயா, எந்த திருக்குறள் ஐயா சொல்லியிருக்கிறாங்க? சோறு கொடுப்பது, உணவு கொடுப்பது தமிழருடைய பண்பாடு.
அதை நீங்கள் ஹிந்துத்துவ பண்பாடுன்னு சொல்கிறீங்க. ஒரு இடத்திலாவது உங்களுடைய நூல்களில் உணவு கொடுப்பதை பற்றி குறிப்பிட்டிருப்பதாக காட்டுங்கள் பார்ப்போம். திருக்குறள், புறநானூறு, பழமொழியை பற்றி தான் ஐயா பேசுகிறீர் நீர். பகவத்கீதை எங்களுடைய கருப்பசாமி, எங்கள் கிருஷ்ணன் சொன்னது. அவனை நீர் என்ன சொன்னீர்? இதற்கு ஒரு ஆண்டுக்கு முன்னால் ஒரு விழியத்திலே நீர் பேசியிருந்தீர், ரணச்சூடுதாசன். ரணச்சூடுதாஸ் என்றால் போரில் தோற்று ஓடியவனே என்று எங்கள் கிருஷ்ணனை இழிவுபடுத்தியவர்கள் நீங்கள். போரில் தோற்று ஓடியவனே என்ற சொல் ரணச்சூடுதாஸ் என்று குறிக்கும் என்று நீங்கள் தான் விளக்கம் கொடுத்தீர்கள். ஐ ரெஸ்பெக்ட் பைபிள்னு சொல்கிறீரு. விவிலியம் என்னையா சொல்லுது? தேவன் தன்னை மகிமைப்படுத்தவனே மனுஷனை படைத்தார். எதுக்காக ஐயா படைக்கணும்? தன்னுடைய புகழை பாடுவதற்காக மனிதர்களை படைக்கணும்னா அவன் எப்படி கடவுளாக இருக்க முடியும்? அந்த பைபிளை நீர் ரெஸ்பெக்ட் பண்ணுறீர். சிவபெருமானுக்கு தன்னை புகழ வேண்டிய அவசியம் இல்லை. உயிர்களை அவன் படைத்து துன்பப்படுத்த வேண்டிய கட்டாயம் அவனுக்கு இல்லை, அந்த அவசியம் அவனுக்கு கிடையாது. தன்னை போல அறிவு படைத்திருக்கிற இந்த உயிரானது ஆணவ மலத்திலே கிடந்து அழுந்துகிறது என்பதற்காக எவ்வளவோ பெரிய நிலையில், மேலான நிலையில் இருக்கிற இறைவன், கடவுள், சிவபெருமான் இந்த உயிர்களுக்கு இறங்குகிற கருணை உடையவன் என்பதனால்தான் அவனை நாங்கள் போற்றி கொண்டிருக்கிறோம். அப்போ சிவன், உயிர், ஆணவம், கண்மம், மாயை என்றும் உள்ள உள்பொருள்கள் என்று சிவாகமங்கள் மூலமாக சைவ சமயத்தினுடைய அடிப்படை வேரை எங்களுக்கு குறிப்பிட்டிருக்கிறான். சிவபெருமான் எங்களை கடைத்தேற்ற வந்த ஒரு மாபெரும் கடவுள். அந்த வள்ளலை, கருணை பெற்றிருக்கிற தாயினும் சாலப்பறிந்த தயாவுடைய எங்கள் பெருமானை கேவலப்படுத்தியவர்கள் நீங்கள். வாய் பிடித்ததோ மாங்காய் பிடித்ததோ என்று மனம் போன போக்கிலெல்லாம் உளரக்கூடாது. மேலும் சாணக்கியர் சொன்ன தர்ம, அர்த்த, காம, மோட்சத்தைத்தான் திருவள்ளுவர் அறம்பொருள் இன்பம் வீடுன்னு சொன்னார்னு சொல்கிறீங்க. சாணக்கியன், கௌடில்யன் எந்த இடத்துலையா அர்த்த சாஸ்திரத்தில் தர்மம், காமம், மோட்சத்தை குறிப்பிட்டிருக்கிறான். அதாவது அறம், இன்பம், வீட்டை குறிப்பிட்டிருக்கிறான். பொருளியலை பற்றி பேசுகிற ஒரு நூல் தான் அர்த்த சாஸ்திரம் என்று எல்லோரும் சொல்லுகிறார்களே தவிர, சாணக்கியனுடைய அர்த்த சாஸ்திரத்தில் இந்த அறம், பொருள், இன்பம் பற்றி அறம், இன்பம், வீடு பற்றி பேசப்படவில்லை. அது பொருளியலை மட்டுமே பேசுகிறது என்று எல்லோருமே சொல்கிறாங்க ஐயா. இங்கே அப்போ திருவள்ளுவருக்கு சாணக்கியனை பார்த்து காப்பி அடித்தான் உங்கள் முன்னோர் சொன்னதை, உங்களுடைய முன்னோடிகள் சொன்னதை நிரூபிப்பதற்காக திருவள்ளுவருக்கு காவிச்சாயம் பூச வந்திருக்கிறீர் நீர். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய சிலப்பதிகாரத்தில் வாழ்த்து காதையில் ஒரு பாட்டு ஒன்று சொல்லுது. ஓரைவர் ஈரைம்பதின்மர் உடன்று எழுந்த போரில் பெருஞ்சோறு போற்றாது தான் அழித்த சேரன் பொறையன் மலையன் திறம்பாடி கார்சை குழலாட ஆடாமோ ஊசல் கடம்பெறிந்த வாபாடி ஆடாமோ ஊசல் என்று இளங்கோவடிகள் குறிப்பிடுகிறார். ஓரைவர் பஞ்சபாண்டவர்கள், ஈரைம்பதின்மர், 100 பேர் ஆன கௌரவர்களுக்கும் 2 படைகளுக்குமே சோறு ஊட்டி பெருஞ்சோற்றை அழித்தவன் பெருஞ்சோற்று உதியம் சேரலாதன். எல்லா உயிர்களையும் ஒன்று போல கருதியவர்கள் தான் தமிழர்கள் என்பதற்கு இந்த ஒரு எடுத்துக்காட்டு போதாதா ஐயா? எங்களுடைய தமிழையும் சைவத்தையும் எப்படியாவது அழிக்க வேண்டும் என்று பிராமணியமும் திராவிடமும் கங்கணம் கட்டி கொண்டு வந்தாலும் அந்த முயற்சியை முறியடிப்போம். வாழ்க தமிழ், வளர்க சைவம்.